ஸோ நைட்டுலாம் வரீங்கன்னா உள்ளே கொண்டு இறக்கிடாதீங்க கிரவுண்டுன்னு சொல்லிட்டு எப்படி போகணும் அப்படின்னு வயநாடத்தில் கேட்டேன். ஒன்று அவங்க சொல்கிறாங்க மோனே இதானடா வயநாடு அப்படின்னு. பெரிய யானின்னு பாருங்க. ஹாய் காய்ஸ், குட் மார்னிங். எப்படியோ நேற்றுக்கு நைட் வந்து ஊட்டியில் ஸ்டே பண்ணோம். ரூமில் எடுக்கிறதுக்கே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. நியர்லி 7 to 8 ஆகிடுச்சு. இன்றைக்கி மார்னிங் இங்கேருந்து நீ கூர்க்கு கிளம்பணும். ஸோ அது எப்படி ரூட் அப்படின்னா மசனக்குடி வழி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் மசனக்குடி வழியாக வயநாடு போய் அப்படி ஏதோ தான் போகிறோம். கரெக்டான ரூட் எனக்கு தெரியல. நான் போக போக அப்டேட் பண்ணுறேன், சரியா? இந்த பின்னாடி தெரியுதுல்ல இந்த பச்சை கலர் பில்டிங், இங்கே தான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம் நேற்றுக்கு. பில்டிங் அவுட் சைடு வியூ வந்து இதுதான். இதுதான் நம்ம பைக்ஸ் இங்கே பார்க் பண்ணியிருக்கோம். இங்கே ஒரு 1 2 3 4 பைக் இருக்குது. பேலன்ஸ் 4 பைக்கு அந்த சைடு பார்க் பண்ணி வச்சுருக்கோம். ராஜா ப்ரோ, மாரி ப்ரோ, குமரன் ப்ரோ காலமே பிஸியாக இருக்கார். இன்டர்காமெலாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கார். ஸோ எங்களோட கியர்ஸ் போட்டு வச்சுருக்க பார்த்தீங்களா? எங்களுக்கு இது வைக்கிறதுக்கே தனியாக ஒரு ரூம் எடுக்கணும். ரூம் எடுத்தாலும் பத்தாது. ஃபுல்லாக நாங்கள் அங்கங்கே தான் போட்டு வச்சுருக்கோம் கியர்ஸ் எல்லாமே. விக்கி ப்ரோ இவர் தான் ஆர்கனைசர். நோ பிளான்ஸ், ஒன் லைஃப் பிரகாஷ். ஸோ இதுதான் நாங்கள் ரூம். எங்களுக்கு கீழே 2 போர்ஷன் கீழே கொடுத்தாங்க. அப்புறம் அடுத்த போர்ஷன் வந்து மேலே இருக்குது. இதுக்கு மேலே இதே மாதிரி தான் மேலே இருக்கும். இந்த குளிருக்கு என்ன குடித்தாலுமே உண்மையிலே ரொம்ப நல்லா சூப்பராக தான் இருக்கும். சரியா? செம்மையாக இருக்குது. காஃபி வந்து வேறு லெவல். யா ஓகே, ஃபுல் செட்டப்பாக நிற்கும். எல்லாமே ஃபுல் ரைடிங் கியர்ஸோடு ரெடி ஆகியாச்சு. ஒரு டீம் கீழே ஃபோட்டோ ஷூட்டுக்கு போயிருக்கு. இதான் நம்ம பைக். இதான் நம்ம பைக்கோட நிலமை பாருங்கள். ஃபுல்லாக மாட்டியிருக்கேன். ஸோ இன்ஸ்டா ஈஸ்டையும் எடுத்து மாட்டியாச்சு. ஓகேவா? இன்றைக்கான ரைடு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம இன்றைக்கி எங்கே போய்ட்டுருக்கோன்னா வயநாடு போகிற ரூட் எப்படின்னா குண்டலூர், சுல்தான் பத்தேரி, அதுதான் ரோடு. ஊட்டியிலேருந்து வண்டி எடுத்தோம். ஜஸ்ட்டு ஒரு 1 கிலோமீட்டர்ஸ் தான் வந்திருப்போம். அதுக்குள்ளே டிராஃபிக் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இது வந்து வீக் டேஸ். இதே இது வீக்கெண்ட் வந்திருந்தோன்னா அவ்வளோதான். ஆக்சுவலி எழும்புறதுக்கே யாருக்குமே இன்றைக்கி மனசே கிடையாது. இருந்தாலும் நாங்கள் கஷ்டப்பட்டு எழும்பணும். ஏன்னா அந்த ஃபஸ்ட்டு நாளைக்கே வந்து ரைடு போகாமல் இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் என்னோடய பிளான் வந்து இன்றைக்கி நாங்கள் வயநாடு வழி கோர்க்கு போகிறது தான் பிளானு. பட் ஆனால் பிளானில் ஒரு சின்ன அப்டேட் வந்திருக்கு. என்னென்னா நாங்கள் வந்து நேற்றுக்கு தான் ரைடில் நாங்கள் எல்லோருமே இங்கே வந்து சேர்ந்தோம். எல்லோரும் 570 580 கிலோமீட்டர் வந்து ட்ரைவ் பண்ணி வந்திருக்கோம். அதனால் நாங்கள் இன்றைக்கி வயநாட்டில் போய் அப்படி பிரேக் போடலாம் அப்படின்னு இருக்கோம். ஸோ வயநாடுக்கு இங்கேருந்து எனக்கு தெரிஞ்சு எப்படியும் ஒரு 200 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே வந்துடும். லெஃப்ட்டு போக சொல்லுது. கூடலூர், மைசூர். ஸோ கூடலூர், சுல்தான் பத்தேரி, வயநாடு. நாளைக்கு அங்கேருந்து கோர்க்கு. அப்படா இங்கே பாருங்கள், வெயில் அங்கங்கே தான் அடிக்கி. ஃபுல்லாக 2 சைடும் ஃபுல்லாக மரமாக இருக்குது, நிழலாக தான் இருக்குது. ஆனால் நல்லா ஜில்லுன்னு இருக்குங்க. நான் இன்றைக்கி என்னெல்லாம் போட்டிருக்கேன் தெரியுமா? பேஸ் லேயர் போட்டிருக்கேன். அதுக்கு மேலே வந்து ரைடிங் ஜெர்சி போட்டிருக்கேன். அதுக்கு மேலே வந்து தெர்மல் போட்டிருக்கேன். அதுக்கு மேலே ஜாக்கெட்டுக்கு மேலே வந்து ஹைட்ரேஷன் பேக். இவ்வளோ ஐட்டம் போட்டிருக்கேன். சரியான வெயிட்டாக இருக்குங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த வெயிட்டை கம்மி பண்ணணும். ஆனால் ரொம்ப டயர்ட் ஆகுது. ரொம்ப அதிக தூரம் ஓட்டும் போது ஷோல்டர் பெயின், நெக் பெயின் எல்லாம் வருது இந்த வெயிட் அதிகமாக இருக்கனால.
ஆசர் பீஸோட ஒரு பேஸ் லேயர் மாதிரி ஒன்று இருக்குங்க, ப்ரொடெக்ஷன். அது போடணும். போட்டுட்டு ஜஸ்ட் மேலே ஹூடியோ ஜாக்கெட் ஏதாச்சும் சும்மா போட்டிருந்தா போதும், நார்மல் ஜாக்கெட்ஸ். ஸோ அந்த மாதிரி தான் நானும் பிளான் பண்ணுறேன். லெஃப்ட் சைடு மசனக்குடி, முதுமலை லெஃப்ட் சைடு மைசூர் 152, பூக்காபுரம் முதுமலை 61 லெஃப்ட் சைடு. ஆக்சுவலி லெஃப்ட் சைடில் தெரிகிறது ஒரு லேக்குன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக மேலே பாசியால் அப்படி மறைஞ்சு போயிருக்கு. ஒரு ஓப்பன் கிரவுண்டு மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ நைட்டுலாம் வரீங்கன்னா உள்ளே கொண்டு இறக்கிடாதீங்க கிரவுண்டுன்னு சொல்லிட்டு. ப்ரோ ஃபோட்டோ ஷூட்டுக்கு சூப்பர் இடமா இருக்குது. இதோ பாருங்க, போட்டோ ஷூட்டுக்காக நாங்கள் இங்கே வண்டியை பார்க் பண்ணிருந்தோம். கீழே பார்த்தா ஒரு ஆணி, எவ்வளோ பெரிய ஆணின்னு பாருங்க. நாங்கள் 8 பைக், ஏதாவது ஒரு பைக் பஞ்சராக இருந்தால் கூட இன்னைக்கு அவ்வளவுதான். ரியல் ஹாப்பினஸ்னா என்னன்னு தெரியுமா ரைடருக்கு? நம்மளை அப்ரிசியேஷன்ஸ் பண்ணுறது வரைக்கும் நம்ம பைக்கை இன்னொருத்தர் வந்து ஏறி இருந்து ஃபோட்டோ எடுக்கிறது ஸ்ட்ரேஞ்சர்ஸ், அந்த ஃபீலே வேற லெவலுங்க. நம்ம பைக்கை இன்னொருத்தவங்க ஃபோட்டோ எடுக்கும்போது ஒரு பெரிய ஒரு ஃபோட்டோ ஷூட்டே முடிஞ்சுது அந்த லேக் பக்கத்தில். அதுக்கப்புறம் நம்ம இதை திரும்ப ட்ராவலை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலி ரியல் ஹாப்பினஸ்னா என்னென்னு தெரியுமா ஒரு ரைடருக்கு? நம்ம பைக் பக்கத்தில் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் நின்று ஃபோட்டோ எடுக்கிறது தாங்க உண்மையிலே சரியான மூமெண்ட்டு. அதுக்கு நிறைய பேர் சின்ன குழந்தைங்க ஃபேமிலியாக நின்று நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்தாங்க அந்த இடத்துல வச்சு. எனக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதை பார்க்குறதுக்கு. ரோடு வந்து சரியான கர்வாக இருக்குங்க ரோட்ஸு. ஆனால் ரோடெல்லாம் நல்லா சூப்பராக போட்டிருக்காங்க. நல்லா புத்தம் புது ரோடாக இருக்குது. நம்ம என்கேஜ் மாதிரி இல்லாமல் நல்லா இருக்குது ரோடு. பசங்க எல்லாம் செம்ம டயர்டு இருந்தாலும் ஃபஸ்ட்டு டேயே ஸ்பேஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிட்டுருக்காங்க. ஆக்சுவலி இந்த 7 days ட்ரிப்பில் ஒரு நாள் வந்து ரெஸ்ட் இருக்குது. ஸோ மேபி அந்த ரெஸ்ட் இன்றைக்கி முடிஞ்சிரும்னு நினைக்கேன். ஏன்னா வயநாடோட நாங்கள் ரைடை முடிக்கிறோம், அப்புறம் நாளைக்கு தான். நான் ஒன்றே ஒன்று தான் சொல்கிறேன், காற்றுள்ள போதே தூத்திக்கொள் அப்படின்னு ஒரு பழமொழிக்கு ஏற்ப உங்கள் லைஃப்பை நீங்கள் வாழுங்க. அதுக்கப்புறம் நாளைக்கு முடியாதாகும்போது நான் என்னோடய லைஃப்பை மிஸ் பண்ணேனே அப்படின்னு நீங்கள் ஒரு நாள் கூட நீங்கள் யோசிக்கக்கூடாது. எல்லா ரைடுமே நான் சந்தோஷமாக தான் வருவேன். ஆனால் இந்த ரைடு நான் வந்து டோட்டலி டிப்ரெஸ்டு கீழே தான் வந்திருக்கேன். ஏன்னா எல்லா ரைடுக்கும் போகும்போதும் வரும்போதும் எங்கள் அம்மா இருப்பாங்க. ஆனால் இந்த வாட்டி அங்கே கிடையாது. நான் டிப்ரெஷன் தாங்க முடியாமலாகும். அப்படி தான் நான் இன்றைக்கி இந்த ரைடு கிளம்பி வந்திருக்கேன். சரியான ஒரு தெரப்பி தான் இந்த ரைடிங் தெரப்பி. இந்த ரைடிங் கியர்ஸ் போடும்போதே நமக்கு அப்படி ஒரு எனர்ஜி கிடைக்கும். அதுக்கு மேலே இந்த ரைட், நம்ம அந்த ஹில்ஸ், ஒரு ரைடரோட மெயின் அட்ராக்டிவ் ஸ்பாட் அப்படின்னு சொல்கிறது வந்து ஹில்ஸ் தான். முன்னாடி லாரி போதான் அதை ஏற முடியாமல் தவிக்கிறாங்க. சரி, நான் இது வரைக்கும் நாய்க்கு தான் மனுஷனுக்கு தான் ஹார்ன் அடிச்சிருக்கேன். ஒரு குதிரைக்கு இன்றைக்கி ஹார்ன் அடிக்க வேண்டியதாச்சு. அவன் வேணும்னே வழி விட மாட்டான். லாரிக்காரன் அப்படி தான், பைக்ஸை மதிக்க மாட்டாங்க. அதுவும் ரைடர்ஸை வாய்ப்பே இல்லை. ஷூட்டிங் பகுதி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருப்பாங்க. கொஞ்சம் மெடோஸ் தான், வேற ஒன்றும் கிடையாது. அடிக்கிற வெயில பார்த்தீங்களா? காலமானனால கடைகள் எல்லாம் ஓப்பன் ஆகலை. எப்படியும் 11 o'clock மேலே தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆமாம், 11 o'clock தாண்டிடுச்சுல்ல, ஆல்மோஸ்ட் 12 ஆக போகுது. ஒன்று வீக் டேஸ் இல்லை, மெயின் ரீசன் அதுதான். டேம் ஓட ஷட்டர் சைடு இதுதானே இது? அதே தான், டேம் தான். ஸோ டேமோட நேம் தெரியல. நடுவட்டம் டவுன் பஞ்சாயத்து, அவங்க கீழே வரதான் இந்த டேம். பஞ்சாயத்து கீழே வர கிடையாது, இந்த இடத்த பேர் வந்து நடுவட்டம் டவுன் பஞ்சாயத்து. ஸோ ஷட்டர் சைடு அந்த சைடு இருக்குது பாருங்க, லைட்டாக ஓப்பன் பண்ணி விட்டுருக்காங்க. ஷட்டர்லேருந்து தண்ணி வந்துகிட்டே இருக்குது. நோட் ஃபோட்டோகிராஃபி. ஸோ இதான் நம்ம ஃபுல் டீம். பிரகாஷ் ப்ரோ ஹாய். ஐயப்பன் ப்ரோ ஹாய். பிரதீஷ் ப்ரோ ஹாய். ராஜா ப்ரோ ஹாய். மாரி ப்ரோ ஹாய். ஹாய் ப்ரோ. விக்கி ப்ரோ, இவரா நோ பிளான்ஸ். ஹாய் ப்ரோ. குமரன் ப்ரோ. ஆக்சுவலி இது வந்து பயக்கரா டேம். நம்ம பார்த்துருப்போம்ல, இது வந்து பயக்கரா டேம். ஸோ அங்கே ஃபோட்டோஸ் நாட் ப்ரொஃபிட்டட்
ஸ்ட்ரிக்ட்லி ப்ரொஃபிட்டட்னு போட்டு வச்சுருக்காங்க, எடுக்க முடியாது. ஸோ பயங்கர வாட்டர் ஃபால்ஸ் வந்து நம்ம இந்த வழியாக போனால் இருக்குது. டிடிடிசியோட போட் ஹவுஸும் அங்கே இருக்குது. என்ன பிரச்சனைனா வண்டியை ஸ்டாப் பண்ணிவிட்டு 1.5 கிலோமீட்டர் நடந்து போகணும். ஸோ நடந்து போகிறதுக்கு ஒருத்தனுக்கு தெம்பு கிடையாது, அதனால் யாரும் நடக்கிறத ஐடியாவும் கிடையாது இங்கே இப்போது. ஸோ நம்ம நேராக இன்னைக்கு குடலூர் தான் ஸ்பாட்டு. சரி, சில பெண்ட்ஸ் எல்லாம் வந்து வெறித்தனமாக இருக்குங்க. ஒரு பெண்டு வண்டி வளைச்சிட்டு வண்டி நுக்கிறது கூட டைம் கிடைக்காது, அடுத்த பெண்டு வருது. பயங்கரமாக இருக்குது இந்த ரோடு வந்து. ஆனால் ரோடு வந்து சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லைங்க, சூப்பராக போட்டிருக்காங்க. ஆக்சுவலி டீப் ஃபாரஸ்ட்டுகளோட என்ட்ரு ஆகணும்னு நினைக்கேன். ஏன்னா பயங்கரமாக மூலிகை மனம் என்னெல்லாம் மிக்ஸ் ஆகி வந்துகிட்டே இருக்குது. லெஃப்ட் சைடு ரைட் சைடில் ஒரு வியூ பாயிண்ட் போயிடுச்சுங்க. சரி, ஓகே, அடுத்த இடத்த பிடிக்கலாம். வியூ பாயிண்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய வரும் போகிற வழியில் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் டைம் தான் நான் இங்கெல்லாம் ஃபஸ்ட் டைம் தான் வரேன். எனக்கு இதை பற்றி ஏயும் தெரியாது, பியும் தெரியாது, சும்மா அடிச்சு விட்றேன். இவ்வளோ நேரம் கொஞ்சம் சத்தமாக இருந்ததுங்க, இப்போ அமைதி, அவ்வளோ அமைதியாக இருக்குது காடு. இந்த காடு அமைதியாக இருக்கா இல்லை காது அமைதியாக இருக்கான்னு தெரியல. காது 2 அடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓ, இந்த ஒரு டீம் போகுது, ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரியான ஜெர்சி எல்லாம் போட்டுட்டு. ஹிமாலயன் லேடி எல்ஏக்குன்னா லடாக்கா. நீடில் ராக் வியூ பாயிண்ட் இங்கே இருக்கா? ஃபைனலி நம்ம குண்டலூர் டவுன் வந்தாச்சு. நம்ம இனி இங்கேருந்து சுல்தான் பத்தேரி கரெக்டாக 45 கிலோமீட்டர்ஸ். ஏப்பாடா, டிராஃபிக் சிக்னல் இருக்கா? ஒரு சிக்னல் இருக்குது கேட்டிங்களா, அதான் இந்த டிராஃபிக். ப்ரோ, அந்த ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணுறீங்களா? ரூட்டில் ஒரு சின்ன மாற்றம் என்னன்னா, சுல்தான் பத்தேரி வழி போகிறது மாதிரியாக இருந்தது வயநாடு. பட் ஆனால் அந்த ரோடு வந்து பெருசாக நல்லா இருக்காது அப்படின்னு நாங்கள் டீ குடிக்க ஒரு இடத்துல நிறுத்தினோம். அப்போ அங்கெல்லாம் அவங்க சொன்னாங்க. ஸோ அதனால் நிலம்பூர் பிடிச்ச போகிறோம். ஸ்ட்ரைட்டாக போனால் சுல்தான் பத்தேரி, நாங்கள் அதனால் திரும்ப யூட்டன் அடித்து ரைட் போட்டு நிலம்பூர் ரோடு பிடிச்சி போகிறோம். அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். அந்த சைடு எப்படி போகிறதுக்கு உங்களுக்கு போர் அடிக்காது, சீனரிஸ் நிறைய இருக்கும், ஸ்பாட்ஸ் நிறைய இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஓகே, அவரோட பேச்சும் கேட்டு மேப்பில் போட்டிருக்கோம். ஆட் ஸ்டாப்ஸ் கொடுத்து அந்த லொக்கேஷன் ஆட் பண்ணி வச்சு போயிட்டே இருக்கோம். இப்போ என்னாச்சுன்னா, நான் தெர்மல் லேயர் உள்ளே போட்டிருக்கேன்னா சரியான வெயிலுங்க வயநாடு போகிற வழியில். என்னால் தாங்கவே முடியல. உடம்புல இருக்க அத்தனை தண்ணிமை டீஹைட்ரேட்டாக வெளியே வந்துகிட்டே இருக்குது வேர்வையாக. ஸோ அதனால தான் நான் வந்து வண்டியை நிப்பாட்டி ஜாக்கெட்லாம் ரிமூவ் பண்ணி தெர்மலையும் ரிமூவ் பண்ணி ஜஸ்ட் வெறும் ரைடிங் ஜெர்சியோட ஓட்டலாம் அப்படின்னு பிளானில் இருக்கேன். ചേട്ടാ, ഈ സ്ഥലം ഏതാണിത്? ഈ സ്ഥലം ഏതാണ്? ചേരമ്പാടി. ആ, കേരള. ഓ, ചെക്ക് പോസ്റ്റിന് അപ്പുറത്ത് കേരള. മീൻ വേണ്ട, അയ്യോ വേണ്ട, ഇറച്ചി വേണ്ട. கரெக்டாக நீ இங்கே இருந்து வயநாடு வந்து 31 கிலோமீட்டர்ஸ். இப்போ தான் நம்ம அந்த ஹோட்டலில் இருந்து சாப்பிட்டோம்.
நான் கேரளா மீல்ஸ் சாப்பிட்டேன். 2 பேர் 2 ஹோட்டலில் கேங் 2 ஹோட்டலில் பிரிஞ்சு. ஒரு கேங் வந்து மீல்ஸ் சாப்பிட்றதுக்கு போனாங்க. பிரியாணி மட்டும்தான் இருக்குது அந்த ஷாப்பில் அப்படின்னு சொன்னாங்களாம். ஸோ நாங்கள் நான்வெஜ் எனக்கு எடுக்க வேண்டாம் அப்படின்னு தோணுச்சு. நான் அதனால் வெஜ்ஜில் இறங்கினேன். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பனிக்கூட்டமாக இருக்குது. சாரி, தேயிலை தோட்டமாக இருக்குது. இப்போ ஒரு சரியான காமெடி நடந்தது. நான் வந்து ஒரு அக்கா கிட்ட கேட்டேன், ஒரு கடையில் நிறுத்தி, அக்கா வயநாட்டுக்கு எப்படி போகணும் அப்படின்னு வயநாட்டில் கேட்டேன். அவங்க சொல்கிறாங்க, மோனே இதானடா வயநாடு அப்படின்னு. ஆக்சுவலி நான் வயநாடு சொல்லுறது கொடைக்கானல் மாதிரி ஹில் ஏறி மேலே போகணும் அப்படின்னு நினச்சேன். இது ஊட்டியில் இருக்குல்ல அந்த மாதிரி. ஸோ இது ஆல்ரெடி ஹில் மாதிரி தான் இருக்குது. ஸோ இதுதான் வயநாடா. நாங்கள் இனி போக வேண்டியது கல்பேட்டா. ஆக்சுவலி பெரிய சம்பவம் ஆகிட்டு போயிடுச்சு. ஏன்னா எல்லாருமே ரூட்டு மிஸ் ஆகி வந்தாங்க. நான் வயநாடுன்னு ஒரு பெரிய போர்டெல்லாம் பார்த்துருக்கேன். ஐ லவ் வெல்கம் டு வயநாடு அப்படி இப்படின்னு போர்டு வச்சிருக்க மாதிரி இல்லை. நான் அதான் ஈம்பினாக வந்தேன். ஒரு ஆர்ச்சி மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ அது எதுன்னு தெரியல. ஸோ கைஸ், கடைசியாக வயநாடு ரீச் ஆகிட்டோம். ஹோட்டல் ரெகாலியா இன் உள்ளாடி நாங்கள் செக்இன் பண்ண போகிறோம். ஆக்சுவலி இது ஒரு டோர்மேட்ரி தான். ஓகே, இவ்வளோ செக்இன் பண்ணிவிட்டு நான் அங்கே நாளைக்கு மார்னிங் எழுப்பி திரும்பவும் நாங்கள் கூர்க்கு டிரைவை ஸ்டார்ட் பண்ணுவோம் போகிறதுக்கு. அதான் நம்ம பிளான். சரி, ஓகே, உள்ளே போய் பார்ப்போமா எப்படி இருக்குன்னு ரூம்ஸ் எல்லாமே. முதல்ல அதான் ப்ரோ ஸ்விம்மிங் பூலில் சாப்பிடுவோம் ப்ரோ. ஸ்விம்மிங் பூல் குளியல் போடுவோம். ஸ்விம்மிங் பூலில் குளியல் போடும்போது இந்த உடம்புலியெல்லாம் மாறும். இட்ஸ் பெட்டர். பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைடில் நமக்கு வண்டி நிறுத்தின பார்க்கிங் ரைட் சைடில் வண்டியில் இறங்குறதுமே ஸ்விம்மிங் பூலில் தான் பார்த்தோம். ஸோ கண்டிப்பாக நமக்கு வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த ஸ்விம்மிங் பூல் அந்த குளியல் போடும், உல்லாச குளியல். ஸோ எல்லோரும் வண்டியில் பார்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த லக்கேஜை கலத்தி நீ மேலே கொண்டு போதான்